தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 51. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. சீஷர்கள் ஆண்டவரே படவிலே சென்று கொண்டு இருக்கும் பொழுது காற்று எதிராய் அடித்த பொழுது கலங்கின அவர்களுக்கு ஆண்டவரே நீர் படவிலே ஏறின பொழுது ஆண்டவரே அந்த காற்று அமர்ந்து போனது ஆண்டவரே. அப்பொழுது அந்த சீஷர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் ஆண்டவரே. ஆம், இன்றைய நாளிலும் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற போராட்டங்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே, அவர்களை முன்னுக்கு ஆண்டவரே போக விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிற ஆவிகள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், தடுத்து நிறுத்துகிற மனிதர்கள் ஆண்டவரே கர்த்தாவே, இவர்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை கொடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை படகிலே கர்த்தர் அமர்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஆவியானவர் தங்கி இருங்கப்பா. ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளே நீங்க தங்கி இருங்க சுவாமி. நீங்க வந்து அமரும் பொழுது ஆண்டவரே, அங்கு என்ன போராட்டங்களாய் இருந்தாலும், பிரச்சனைகளாய் இருந்தாலும், பாடுகளாய் இருந்தாலும் எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகளை கீழே தள்ளக்கூடிய ஆண்டவரே சூழ்நிலையாய் இருந்தாலும் ஆண்டவரே வரும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல எல்லாம் மாறி போகும் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது அந்த இடத்துல சமாதானம் உண்டாகும் ஆண்டவரே. பிரச்சனைகள் ஒளிந்து போகும் ஆண்டவரே. போராட்டங்கள் அகன்று போகும் ஆண்டவரே. நீங்க வாங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொருடைய கூடாரத்துக்குள்ளே நீங்க வாங்க சுவாமி. ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள வாங்கப்பா. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள வாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா போராட்டங்களும் அகலட்டும் ஆண்டவரே. எல்லா பாடுகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே அகன்று போகட்டும் ஆண்டவரே. வியாபாரத்தில் போராட்டங்கள் இருக்குமானால் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வியாபாரத்திலே நீர் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே போராட்டங்கள் இருக்குமானால் ஆவியானவரே நீர் ஊழியத்தை நடத்தும்படியாய் வருவீராக ஆண்டவரே. வேலையில இருக்கிற போராட்டங்கள் நீங்கும்படியாய் ஆண்டவரே அப்பா நீங்க வாங்க சுவாமி. உம்முடைய பிள்ளைகளால ஆண்டவரே முன்னே செல்ல முடியாதபடிக்கு எதிர்த்து தடுத்து நிறுத்துகிற எல்லா போராட்டங்களும் ஆண்டவரே அப்பா வந்தா போதும் சுவாமி. எல்லாம் மாறி போகும் ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க வாங்க. அதற்கு ஏற்றது போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய இருதயமும் காணப்பட ஆண்டவரே நீங்க தங்குறதுக்கு ஏற்ற விதமா எங்களுடைய வீடு காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபை கர்த்தர் தருகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா போராட்டங்களும் விலகுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.